முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக்கின் பொது மன்னிப்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தாம் அதில் தலையிட மாட்டேன் என்றும் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். நஜீப்பிற்கு பொது மன்னிப்பு வழங்கும் துறையான எஃப்டிபிபி எனும் கூட்டரசு மன்னிப்பு வாரியம் கூட்டரசு பிரதேச அமைச்சின் கீழ் இயங்கினாலும் இந்த விவகாரத்தில் தாம் தலையிடவில்லை என்று அவர் விளக்கமளித்தார். முன்னதாக நஜீப்பிற்கு எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 42 மில்லியன் நிதி முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக நீதிமன்றம் உறுதிப்படுத்திய நிலையில் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதித்தது. நஜீப்பிற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் மூலமாக 12 ஆண்டுகள் சிறை தண்டனை 6 ஆண்டுகளாகவும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதம் 50 மில்லியனாகவும் குறைக்கப்பட்டது. ஆனால் நஜீப்பிற்கு முழுமையான பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை அவர் வீட்டில் இருந்தே அனுபவிக்க வேண்டும் என்றும் மீண்டும் எஃப்டிபிபி எனும் கூட்டரசு மன்னிப்பு வாரியத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாமன்னரின் பொது மன்னிப்பு தண்டனை குறைப்பாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டுக் காவலில் வைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் முன்னாள் பிரதமருமான டதஸ்ரீ நஜீப் ரசாக் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். டிஜிட்டல் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை ஹனிகன் மார்க்கெட்டிங் நிறுவனம் இலவசமாக வழங்குவது சமூக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று சிந்தசிஸ் லேஷர் பில்டர் கட்டுமான நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரரான ஜனகன் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். வரும் மே 5 முதல் 8 வரை இந்த பயிற்சி இலவசமாக கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இக்கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வரும் தனக்கு இம்மாதிரியான செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட பணியாளர்களின் தேவை இருப்பதால் தாமும் இது போன்ற பயிற்சி திட்டங்களுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக ரவாங்கைச் சேர்ந்த ஜனகன் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சோதனை சாவடியில் இருந்து தப்பி ஓடியவரை பொந்தியான் குக்குப் சாலையில் 15 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று காவல்துறை கைது செய்தது. 37 வயதான அந்த சந்தேக நபர் ஜலான் கம்போங் சுங்கைகாராங் சாலையில் நடந்த போக்குவரத்து சோதனையின் போது நிறுத்தும்படி விடுக்கப்பட்ட உத்தரவுகளை புறக்கணித்தார். அதற்கு பதிலாக அவர் வாகனங்களை முந்திச் சென்றும் மற்ற சாலை பயனாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியும் அதிவேகமாக சென்றார். அதிகாரிகள் அந்த வாகனத்தை சுமார் 15 கிலோமீட்டர் துரத்திச் சென்று ஜலான் பொந்தியான் குக்கூப் சாலையின் 15வது கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தியதாக கூறினர். சந்தேக நபரிடம் சட்டவிரோத பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் மெத்தாம்பெத்தமைன் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் தெரிய வந்தது. போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அரசு ஊழியருக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய 2 முந்தைய குற்றங்களில் ஈடுபட்டுள்ள சந்தேக நபர் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் போக்குவரத்து விதி மீறலுக்காக அவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5000 ரிங்கிட் முதல் 15,000 ரிங்கிட் வரையிலான அபராதமும் அத்துடன் தொடர்புடைய சட்ட பிரிவுகளின் கீழ் பிற தண்டனைகளும் விதிக்கப்படலாம். இன்று காலை பெக்கேனு ஜலான் பெர்சிசேர் பந்தாய் சாலையில் 7 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் 38 வயது நபர் ஒருவர் உயிர் தப்பினார். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே பாதிக்கப்பட்டவரான முகமது ஹபிசைனா முகமது நேல் பொதுமக்களால் மீட்கப்பட்டதாக பத்துனியா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் நசீர் டிராமான் தெரிவித்தார். காலை 7:40 மணிக்கு நிலையத்திற்கு அவசர அழைப்பு வந்தது. இதைத் தொடர்ந்து பத்துனியா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையிலிருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டு காலை 8 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்தடைந்ததாக அவர் கூறினார். சுமார் 7 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்த புரோடுவா அக்ஸியா கார் சம்பந்தப்பட்ட விபத்தை அக்குழு உறுதி செய்தது. பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருந்தார். மேலும் அவ்வழியே சென்றவர்களால் வாகனத்தில் இருந்து ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தார் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் இருக்கையில் அழுத்தப்படவில்லை என்றும் மேலதிக சிகிச்சைக்காக துன் ஹாஜி ஓபெங் சிம்பாங் பெக்கேனு சுகாதார மருத்துவமனையிலிருந்து சுகாதார அமைச்சின் மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நசீர் கூறினார். ஷா ஆலம் தமன் மேடானில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை இடமாற்றம் செய்வதற்கான முன்மொழியப்பட்ட இடத்தை அப்பகுதி மக்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து ஸ்லாங்கூர் அரசு மறுபரிசீலனை செய்ய உள்ளது. மாநில மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்பு குழுவின் தலைவர் பி பப்பாராய்டு அப்பகுதி மக்கள் எழுப்பிய கவலைகளை கருத்தில் கொண்டு மார்ச் 5 மாநில நிர்வாக குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். ஸ்ரீ மகா மாரியம்மன் சங்கம் மாற்று இடத்திற்காக ஏற்கனவே ஒரு புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
இருப்பினும் உள்ளாட்சி அமைப்பிடமிருந்து திட்ட அனுமதி பெற்ற பின்னரே முறையான கட்டிடம் கட்டும் பணியை தொடர அந்த சங்கத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்று அவர் இன்று மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்தார். மாநிலத்தில் உரிமம் பெறாத வழிபாட்டு தலங்கள் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பாக டாக்டர் ஆஃபிப் பஹாடின் எழுப்பிய கேள்விக்கு பப்பாராய்டு இவ்வாறு பதிலளித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் தமான் மேடானில் உள்ள பிஜேஎஸ் 2 பகுதியைச் சேர்ந்த சுமார் 80 குடியிருப்பாளர்கள் பிஜேஎஸ் 4 பகுதியில் இருந்து மலாய் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிக்கு ஒரு கோயிலை இடமாற்றம் செய்ய மாநில அரசு அளித்த ஒப்புதலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். கெடா குழுமில் கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரின் தலையில் மிதித்த காவலர் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரே நேரத்தில் 2 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அந்த காவலர் மீது ஒரு ஒழுங்குமுறை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் தானாக முன்வந்து காயம் ஏற்படுத்துதல் மற்றும் சேதம் விளைவித்தல் ஆகிய குற்றங்களுக்காக தண்டனை சட்டத்தின் கீழ் ஒரு தனி குற்றவியல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறை துணை தலைவர் அய்யூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். நடவடிக்கைகளை நாங்கள் வெளியிடுவோம் என்றும், தங்கள் அதிகாரிகளின் எந்த ஒரு முறைகேட்டையும் தாங்கள் மூடி மறைக்க மாட்டோம் என்றும் இங்குள்ள செயின்ட் ஹில்ஸ் வெம்ப்லி ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கின் மத்தியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். கூலிம் ஜலான் துங்கு புத்ரா சாலையில் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் கடைக்கு முன்னால் குற்றத்தடுப்பு ரோந்து பணியின் போது காவலர்கள் ஒருவரை கைது செய்வதை சமூக வலைத்தளங்களில் வைரலான 29 வினாடிகள் கொண்ட காணொளி காட்டியது. தலைக்கவசம் அணிந்திருந்த பாதிக்கப்பட்ட நபர் தனது மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே இழுக்கப்பட்டு தரையில் விழுந்தார். அதன் பிறகு ஒரு காவலர் அவரது தலையில் மிதித்தார். சந்தேக நபருக்கு மெத்தாம்பெத்தமைன் பரிசோதனையில் பாசிட்டிவ் என முடிவு வந்ததாக காவல்துறை பின்னர் தெரிவித்தது. கைது நடவடிக்கையின் போது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து நேர்மை மற்றும் தரநிலை இணக்கத்துறை நடத்தும் உள் விசாரணை நிலுவையில் உள்ளதால் அந்த காவலர் நிர்வாக பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூலி மாவட்ட காவல்துறை துணை தலைவர் தெங்கு ஃபைசால் தெங்கு யங் முன்னதாக தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.